என்ன மாதிரி யாராவது தோசை லவர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டண்டன்ஸை போட்டுடுங்க. ஏன்னா தோசை இதை விட ஸ்பாஞ்சியாக டேஸ்டியாக சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிற அந்த தோசையை கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் விட மாட்டாங்க உங்களை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 2 சாப்பிட்றவங்க கூட 4-5 சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் கண்டினியூஸ் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த தோசை ப்ரிப்ரேஷனுக்கு 2 கப்பு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி, நம்ம வத்தலுக்கெலாம் போடுவோம்ல அந்த ஜவ்வரிசி. 1/2 கப்பு பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்பு கெட்டி அவல் இருக்குல்ல, லூஸ் அவல் இல்லை, கெட்டி அவல் நம்ம உப்புமாக்கெலாம் பண்ணுவோம்ல அந்த அவல் எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவல்லாம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும், அரிசிலையும் நல்லா அழுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கும்ல அது போட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 5 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக ஊறியிருக்கு. இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கை வச்சு நம்ம அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு 2 பேட்சை நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். உங்கள்கிட்ட கிரைண்டர் இருந்ததுன்னா அதில் அரைச்சிங்கன்னா இன்னும் ஃப்ளஃபியாக வரும் மாவு. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேட்சாக போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி அரைச்சிட்டு இதை பாருங்கள் சூப்பராக பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஸ்மூத்தான ஒரு பேட்ரு. இப்போ இந்த பேட்டரை நம்ம ஒரு பேட்ச் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த ஒரு பேட்சை நான் ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு பவுலும் இன்னொரு பார்ட்டும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் அந்த பேட்டரியும் இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்காச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம புளிக்க வைக்கணும் இல்லையா, புளிக்க வைக்கிறது தான் இது டேஸ்ட்டே ப்ளஸ் அந்த தோசை நல்லா ஸ்பாஞ்சியாக வரத்துக்காக மெயினாக நம்ம புளிக்க வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு எவ்வளோ கலக்க முடியுமோ அந்த மாதிரி கலக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஊறினாவே போதும், அதாவது ஃபெர்மெண்ட் ஆனாவே போதும். பட் நான் ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சேன். நல்லா கலக்கிட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பொங்கியே வந்துடுச்சு. ஏன்னா இப்போ சம்மர் சீசனில் அதனால் கொஞ்சம் பொங்கிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி மிக்சிலே அரைக்கிறீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் மட்டும் ஃபெர்மெண்ட் பண்ணிக்கோங்க, அதாவது புளிக்க வச்சுக்கோங்க. இப்போது ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமும் அப்படியே பாருங்கள் இந்த மாவே நல்லா பொதன்னு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது மொத்த மாவும் தண்ணி போட்டு கரைச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணுமோ ரெக்வயர்ட் குவான்டிட்டி, அதாவது கொஞ்சமாக நீங்கள் தோசை ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாவு எடுத்துட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதாவது சென்னாடல்ல அது, ஒரு 4 பல்லு பூண்டு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வேர்க்கடலை ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் இருக்கும் வேர்க்கடலை, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 காஞ்ச மிளகா, அரை டீஸ்பூன் மட்டும் சீரகம் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் ஆட் பண்ணது எல்லாமே இதில் இருக்குது. இப்போ நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. முக்கியமாக கடலைப்பருப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறம் வேர்க்கடலை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி ஈவனாக நம்மளுக்கு எல்லாமே வறுத்து எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கூல் பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத கூல் பண்ணதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் புளி எதுவும் ஆட் பண்ணலை. புளி ஆட் பண்ணாமே இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக மறக்காமல் இந்த சட்னி திரும்ப திரும்ப செய்யின்னு சொல்கிறாங்களா இல்லையா பாருங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு, முக்கியமாக சட்னியோட பதம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. முக்கியமாக பல்ஸ் மோடில் வச்சு கொரன்னு தான் அரைக்கணும். எப்போவுமே என் சட்னிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொர தான் அரைச்சிருப்பேன், எக்ஸப்ட் கார சட்னி மட்டும்தான். இந்த மாதிரி நான் கலக்கி காட்டிருக்கேன் பாரு, அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா சீரகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம
சட்னி வந்து தாளித்து கொட்டியாச்சு. இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும் பதம், பார்த்துக்கோங்க. இந்த பதம் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப தண்ணியாக கலக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போது சட்னி ரெடி பண்ணியாச்சு. நம்ம அதுக்குள்ளே மாவும் கலக்கி வச்சிட்டோம் இல்லையா. இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி அயர்ன் பேனில் தான் போடுறேன் தோசை. முக்கியமாக வந்து மிதமான ஹீட்டில் தான் இது ஆட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு 2 to 3 minutes ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் அப்படியே இந்த பேட்ரு அந்த ஹோல்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு தோசை க்ளீனாக உங்களுக்கு ஆட் பண்ணி பாட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக நான் திருப்பி இன்னொரு தோசை ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி வருது பாருங்கள் பபிள்ஸு. ஊற்றுன ஒரு 2 minutesலேயே சருன்னு பபிள்ஸ் வந்துடும். அதாவது அந்த சோடா மாவு எதுவுமே ஆட் பண்ணாமல் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போ நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கீ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 to 3 minutes ஆனதுக்கப்புறம் இப்படி தொட்டு பாருங்கள், கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். இந்த தோசை மட்டும் கொடுத்து பாருங்கள். ஒரு தோசை இல்லை, கண்டிப்பாக 10 தோசை நீங்கள் கிச்சன்லேயே தான் இருக்கணும். என் பையனே வந்து இந்த தோசை இஷ்டப்பட்டு கேட்டு சாப்பிட்டான். அவனே ஒரு 2 தோசை சாப்பிட்டுட்டான். அதுவே பெரிய விஷயம் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு தோசை போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட்டு போட்டு காமிச்ச பாருங்கள், அந்த தோசை தான் கரெக்டான பதம். ஆக்சுவலி மாவு ஊற்றுனதுக்கப்புறம் புளியாக அந்த வந்ததுக்கப்புறம் நீங்கள் கீ ஆட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு கீ ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா என் பையன் வந்து இங்கே கொஞ்சம் குடைச்சல் கொடுத்துட்டான். அதனால பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த 2வது தோசையில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சும்மா பஞ்சு போல் இருக்குது இந்த தோசை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது. ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.